இந்த டிஎன்பிஎஸ்சி அந்த எக்ஸாம்ஸ் அந்த குரூப் 2 எக்ஸாம்ஸ் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு உடனே அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இது உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். கேன்சல் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளாக டெக்னாலஜி ஏதோ சம் ஃபால்ட் டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லி அதை கடந்து போயிட்டாங்க. இத்தனை வருஷமா ராத்திரி பகலமா கஷ்டப்பட்டு படிச்சு எப்படியாவது நமக்கு அந்த வேலை கிடைக்காதான்னு அந்த எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ண வந்த நம்மளுடைய தம்பி தங்கைகள் எவ்வளவு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. அது யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு எக்ஸாம்ஸை ஒழுங்கா நடத்த தெரியல, இதுல உலக நாடுகளோட போட்டி போடுறாங்களாம். நம்மளுடைய தம்பி தங்கைகள் நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க, யாரும் தைரியம், எல்லாரும் தைரியமா இருங்க. வரப்போறது உங்க ஆட்சி, நம்ம ஆட்சி. அதனால இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காம சமூக நீதிக்கான ஒரு நல்ல ஆட்சியை அமைப்போம். இளைஞர்களின் வேலை வாய்ப்புகளை மனசுல வச்சுக்கிட்டு டிரான்ஸ்பரண்டா அதுக்கான ஒரு தீர்வை காணுவோம். நான் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒன்னு சொன்னேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, தாறுமாற வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸ்டாலின் சார்லாம் பதறாரு, ஆட்சி அதிகாரத்துல பங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒத்து வராது அப்படின்னு சொல்றாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டணி, மற்ற எல்லாத்துக்குமே அவங்க தனி அணி, அவங்க மட்டுமே ஒரே அணி. வெல்வோம் ஒன்றாக, ஆனா வரும் வெல்த் எல்லாம் பார்ப்போம் தனியாக. அந்த வெல்வோம் ஒன்றாக என்றது இதுதான் அந்த சீக்கிரட்டே. புரிய வேண்டியவங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.